ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாய் இந்த மாலை வேளையிலே நாங்கள் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் குடிவரை செய்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் தொடர்ந்து எங்களுக்கு ஆண்டவரே இந்த வேதத்தில் உள்ள மறைபொருட்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக தெளிந்த ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடி முழுவதிலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஜாயின் பண்ண வேண்டியவர்கள் கூட ஏற்றவில்லை ஜாயின் பண்ண கர்த்தர் எல்லா வசதியான சூழ்நிலைகளையும் அனுகூலமான சூழ்நிலையில அவர்களுக்கு தந்தருளும். இங்கே நேரடியாக கலந்து கொள்கிறவர்களும் ஆண்டவரே இதை ஆன்லைன்ல கேட்கிறவர்களும் கர்த்தாவே எப்படியாவது உம்முடைய வேதத்தை ஆண்டவரே சரியாய் புரிந்து கொண்டு இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்திற்காக தாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை உணர்ந்து செய்யத்தக்கதான ஆண்டவரே கிருபையையும் அதற்கான உத்வேகத்தையும் எங்களுக்கு இந்த வேத ஆராய்ச்சி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்திலே தருகிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ரோமர்கள் இந்த நிருபத்தை நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியை நாம் இந்த வாரத்திலே பார்ப்போம். ஆம், எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் ஆம், ரோமர் 11 26 வசனத்திலே சொல்லி இருக்கிற இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆல் இஸ்ரேல் ஷால் பி சேவ்ட் அப்படின்ற அந்த வாக்கியமானது எவ்வளவு தவறாக இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தாலே பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு கடந்த ஒரு சில வாரங்களாகவே சொன்னேன். எப்படி இன்னைக்குள்ள அந்த இறுதி கால கோட்பாட்டிலே என் டைம்ஸ் வியூல எஸ்கட்டாலஜிக்கல் வியூல இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு 1948 ஆண்டு இஸ்ரவேல் ஒரு தனி தேசமாக உருவானது எல்லாம் இதனுடைய நிறைவேறுதல் என்று சொல்லக்கூடிய காரியங்களை நாம் அதிகமாக கேட்டிருக்கிறோம். அதை குறித்து நான் சொன்னேன். ஆனால் பவுல் இதை எப்படி எடுத்துக்கொண்டார், பவுல் என்ன நோக்கத்தோடு கூட இதை எழுதுகிறார் என்பதை நம்ம சரியா புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுகிற அந்த ஆல் இஸ்ரேல் ஷால் பி சேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இஸ்ரவேலரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்திற்கு அவர் சொல்லக்கூடிய அந்த சென்டென்ஸ் தான் இன்னைக்கு எடுத்து இல்லாட்டா நம்ம இன்னைக்கு வசனம்னு சொல்றோம், வேர்ஸ்ன்னு சொல்றோம். அதுதான் எடுத்து நிறைய மிஸ்யூஸ் பண்றாங்க. இது வந்து ஆஹ் இந்த ஒரு வசனத்தை எடுக்கிறதுனால உள்ள பிரச்சனை அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனா பவுல் இதை எப்படி என்ன இன்டென்ஷனோடு என்ன நோக்கத்தோடு இதை எழுதுகிறாருன்னு நமக்கு புரியணும் அப்படின்னா நான் போன வாரமே சொன்னேன். அந்த பவுல் சொல்லுகிற அந்த பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியத்தை குறித்து நல்ல ஒரு தெளிவு நமக்கு அவசியம். இப்போ நம்ம நான் போன வாரம் உங்கள்ட்ட முடிந்தால் ஒரு முறையாவது வாசிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ஏசாயா 59 ஏசாயா 27 இதெல்லாம் ஒரு முறையாவது வாசிச்சுட்டு வாங்க. ஏன்னா இந்த ரெண்டு பவுல் இதை எழுதும் பொழுது, இந்த வாக்கியத்தை எழுதும் பொழுது அவருடைய மனதுல இந்த ரெண்டு வேத வாக்கியங்களும் அவருக்கு மைண்ட்ல இருந்து இருந்து வச்சுதான் அவர் இதை எழுதுறாரு. அதான் அந்த புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு பெரிய ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். வேற எந்த ஹோலி புக்கும் இந்த உலகத்துல இப்படி இருக்காது. அவங்க வந்து புதிய ஏற்பாட்டுல they are not writing from their own. ஒருவேளை கடவுள் அவங்களுக்கு வெளிப்படுத்தலை கொடுத்தார் என்பது உண்மைதான், அவங்களுக்கு வந்து ஒரு வெளிப்பாடை கொடுத்தார் என்பது உண்மைதான். ஆனா அந்த வெளிப்பாடு என்பது சும்மா உட்கார்ந்திருந்து தோன்றின ஒன்று அல்ல. ஸோ நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வெளிப்பாடு அப்படின்ற பேர்ல ஏதோ கடவுள்கிட்ட நேரடியாக பேசுறோம், நேரடியா தொடர்பு கொள்றோம், ஆண்டவர் எங்களுக்கு அப்படி சொன்னார் இப்படி சொன்னாருலாம் நிறைய கேள்விப்படுகிறோம். ஆனா பவுலுக்குமே நிறைய வெளிப்பாடுகள் உள்ள மனுஷன் தான். ஆனா அவர் வந்து ஒரு விஷயத்தை அவர் எழுதும் பொழுது அத அந்த வேத வாக்கியங்களை, அன்னைக்கு இருந்த யூத வேத வாக்கியங்களை, இன்னைக்கு நம்ம வைத்திருக்கிற பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களை ஆழமாக சிந்தித்து அதை தியானித்து அதை ஸ்டடி பண்ணி அதனுடைய அதிலிருந்து அவரு டிரைவ் பண்ணி அதிலிருந்து அவரு வரைந்து எடுத்துக் கொள்வதுதான் என்ன அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுகிற அவருடைய ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் அப்படின்றது. ஸோ அதனால நமக்கு ரொம்ப முக்கியமா நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஸ்கிரிப்சர்ஸ் வந்து பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டை சரியா புரிந்து கொள்ளணும்னா
பழைய ஏற்பாட்டை குறித்த நல்ல அறிவு இருக்க வேண்டும். பழைய ஏற்பாடையும் எந்த அறிவுல நம்ம எந்த கான்டெக்ட்ல நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு செகண்ட் டெம்பிள் ஜூ, இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ண ஒரு பெரிய விஷயம் இன்னைக்குள்ள கிறிஸ்தவம் அதுதான். ஒரு செகண்ட் டெம்பிள் ஜூ, இரண்டாம் ஆலயம் இருந்த காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு யூதன் எப்படி பழைய ஏற்பாட்டை புரிந்து கொண்டான்? ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்போதான் வாழ்ந்தாங்க, பவுல் அப்பதான் வாழ்ந்தாரு. சோ அவங்க எப்படி வேத வாக்கியங்களை புரிந்து கொண்டார்கள் பழைய ஏற்பாட்டை அப்படின்றதுல அடிப்படையாக வைத்து நம்ம புரிந்து கொள்றது நமக்கு மிகவும் அவசியம். இப்போ நம்ம அங்க வருவோம். ஏசாயா 89ஆம் அதிகாரம். போன வாரமே நான் உங்களுக்கு நம்ம அதுல ஒரு சில காரியங்களை பார்த்தோம், நேரம் இல்லாததுனால நம்ம அதை முடிச்சிட்டோம். இப்போ ஏசாயா 59ஆம் அதிகாரத்தை அந்த குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் நான் பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னேன். ஹோல் சாப்டர், ஹோல் சாப்டர் மட்டுமல்ல, அந்த அதை தொடர்ந்து இருக்கிற முந்தி பிந்தி இருக்கிற எல்லா சாப்டர்ஸையும் நம்ம கருத்துல கொள்ள வேண்டும். ஏன் அதை கருத்துல கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இதையெல்லாம் அவங்க மைண்ட்ல வச்சுதான் பவுல் இதை எழுதுறாரு. ஸோ தேவர், அதான் சொன்னேன், ஜூஸ் அதுலயும் ஒரு டிவோட் ஜூ லைக் பால், பக்தியுள்ள யூதனை போல பவுலை போன்ற யூதர்கள், தேவர் ஃபில்ட் வித் த ஸ்கிரிப்சர்ஸ். அவங்களுடைய மனது வந்து வேத வாக்கியங்களால் நிரம்பி இருக்கும். அவங்க போகும்போதும் வரும்போதும் அதை வாசிச்சு அதை ஸ்டடி பண்ணி, அதனாலதான் அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை ஆஹ் விசுவாசித்த யூதர்கள் பெரும்பாலும் யாரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கிரிப்சர்ஸ் மேல ரொம்ப ஒரு ஆஹ் ஆஹ் தாகம் அல்லாட்டா என்னது ஒரு ஆர்வம் உடையவங்களா தான் இருப்பாங்க. இப்ப இந்த ஏசாயா 59 அதிகாரத்தினுடைய ஒரே ஒரு வசனத்தை மட்டும் தான் அவர் கோட் பண்றாரு, 20ஆம் வசனத்தை மட்டும் தான். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனா இந்த ஏசாயா 58, 59, 59ஆம் அதிகாரம் முழுவதும், அதை தொடர்ந்து இருக்கிற 60ஆம் அதிகாரம் முழுவதும், தொடர்ந்து 61ஆம் அதிகாரம், இப்படி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து இஸ்ரவேல் ஒரு செகண்ட் டெம்பிள் ஜூவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வந்து பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அதிகாரங்கள். நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும் பொழுது, ஆஹ் அவங்களுக்கு வந்து தங்களுடைய ஃபியூச்சர், அவங்களுடைய ஃபியூச்சர் என்னவாக இருக்கும்? எக்ஸைலுக்கு போறாங்க அல்லது போயிட்டு இருக்கிறாங்க, எக்ஸைல்ல இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கேள்விக்கு தான் தீர்க்கதரிசி இந்த பதில்களை சொல்லுகிறார். சோ தீர்க்கதரிசி வந்து இந்த பதில்களை சொல்றாரு. இன்னைக்கு நம்ம அந்த வசனங்களா அதிகாரங்களா பிரிச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு சில தடைகள் அதுல இருக்குது. பட் தீர்க்கதரிசி இந்த 59ஆம் அதிகாரத்தை எங்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அது தொடர்ந்து போகிறது. அதனால 59ஆம் அதிகாரம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். 59ஆம் அதிகாரம் நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா, சாப்டர் வைஸ் நம்ம பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கரெக்டா இருக்காது. 50 கிட்டத்தட்ட அது வந்து மெசியானிக் சஃபரிங் சர்வெண்டோட தீர்க்க தரிசனம் என்று சொல்லக்கூடிய 53ஆம் அதிகாரத்திலிருந்தே அது வந்து ஆரம்பிக்குது. 53ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான நன்றாக தெரிந்த ஒரு அதிகாரம். ஏன்னா அங்கதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் அங்க விவரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனா அந்த பாடுகளை தொடர்ந்து, இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலிருந்தே, சாரி 54ஆம் அதிகாரத்திலிருந்தே தீர்க்கதரிசி சொல்றாரு. ஏன்னா அவங்க எழுதும் போதோ அல்லது தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுதோ அல்லது அதுக்கு பிறகு கம்பைல் பண்ணும் பொழுதோ அது அது ஒரு பெரிய ப்ராசஸ். நம்ம இன்னைக்கு நினைக்கிற மாதிரி உடனே தீர்க்கதரிசி சொன்னோன்னு ரெக்கார்ட் பண்ணி அல்லது நோட்ஸ் எடுத்து அவங்க எழுதல. தீர்க்கதரிசி சொல்லி சிலர் அதை குறிப்புகளாக வரைந்து அதுக்கு பிறகு அதை வந்து ஒரு காலகட்டத்துல அதை புஸ்தகமாக தொகுக்கிறார்கள், ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகமாக. அதனால இதெல்லாம் நம்ம பேக்ரவுண்ட்ல இருக்கணும். நம்ம வந்து என்ன நினைக்க கூடாது அப்படின்னா, இன்னைக்குள்ள மாடர்ன் கான்டெக்ட்டை யோசிச்சுட்டு ஏதோ அங்க உட்காந்து அவர் பேச பேச இன்னொருத்தர் உட்காந்து டைப் பண்ணிட்டு இருந்தாரு, அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல இன்னைக்கு பப்ளிஷ் பண்ற மாதிரி அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஸோ 53ஆம் அதிகாரத்துல அந்த பாடுகளை குறித்து சொல்லிட்டு, அதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா 44ஆம் அதிகாரத்துல நீங்க ஒருவேளை NIV இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, த ஃபியூச்சர் க்ளோரி ஆஃப் ஜாயன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கே கொடுத்திருப்பாங்க, ஒரு தலைப்பு கொடுத்திருப்பாங்க, த ஃபியூச்சர் க்ளோரி ஆஃப் ஜாயன் அப்படின்னு சொல்லி. ஸோ
பிள்ளை பெறாத மலடியே அப்படின்னு சொல்லி அது ஆரம்பிக்கும். அது அதை தொடர்ந்து நீங்க 54ஆம் அதிகாரத்து ஃபுல்லா நீங்க படிச்சு பாத்தீங்க. 55ஆம் அதிகாரத்துல தாகம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கோம். ஒருவேளை இதை நம்ம ஒவ்வொரு அதிகாரமாக போறதுக்கு நேரம் இல்லை. ஆனாலும் இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த 53ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நடக்கிறவைகளை தீர்க்கதரிசி அங்க சொல்றாரு. வாட் வில் ஹேப்பன் டு ஜெருசலம், ஆர் வாட் வில் ஹேப்பன் டு இஸ்ரேல் ஆஃப்டர் த சஃபரிங் ஆஃப் த மெசாயா. மெஸ்ஸியாவினுடைய பாடுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்றத அங்க சொல்லிட்டே போறாரு. சோ அந்த பாடுகளுக்கு பிறகுதான் இஸ்ரவேலுக்கு ஒரு மகிமையான ஒரு எதிர்காலத்தை கடவுள் அங்க வாக்கு பண்ணுகிறார். அந்த மகிமையான எதிர்காலத்தினுடைய நிறைய காரியங்கள் அங்க சொல்லி இருக்குது. அது குறித்து நம்ம இப்ப பாக்குறதுக்கு நேரம் இல்ல. இந்த மகிமையான எதிர்காலம் அது எப்படி இருக்கும், அதுக்காக இவங்க என்ன செய்யணும், அதுக்கு இவங்க எப்படி ஆயத்தப்படணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுதுதான் 59ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குற, அல்லது பவுல் குறிப்பிடுகிற, ரோமர்ல குறிப்பிடுகிற அந்த வசனம் இருக்கிற நம்ம சாப்டர் வைஸ் பிரிச்ச இந்த 59ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. சோ கடவுள் இதெல்லாம் செய்ய போறாரு. இங்கே வாக்கு பண்ணினவைகள் எல்லாம் கடவுள் செய்ய போறாரு. திரும்பவும் எருசலேமை மகிமையாக அவர் மாற்ற போகிறார். ஆனா அதை செய்யறதுக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. உங்க அக்கிரமங்கள் தான் அவருக்கும் உங்களுக்கும் நடுவுல நிக்குது அப்படின்றத அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அக்கிரமங்களை எடுத்து காண்பித்து விட்டு, சோ இந்த அங்கதான் கடவுள் வந்து நான் போன வாரமே சொன்ன மாதிரி ஏசாயா 59ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட 15ஆம் வசனம் எப்படி முடியுது அப்படின்னு சொன்னா, ஏசாயா 59ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எப்படி முடியுது அப்படின்னு சொன்னா, தேவன் வந்து நீதி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுகிறதாக அங்க சொல்லிட்டு, அடுத்ததாக 16ஆம் வசனத்துல இருந்து நல்ல கவனிங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து 16th verseல இருந்து அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நியாயக்கேடு நிறைந்த ஒரு தேசமாக இஸ்ரவேல் மாறிவிட்டது. இஸ்ரேல் வந்து நியாயக்கேடும் அக்கிரமும் நிறைந்த ஒரு தேசமாக மாறி போய்விட்டது. இஸ்ரேல் வந்து கடவுளுடைய திட்டத்துக்கு என்ன செய்யல, அது உண்மையாக இருக்கவில்லை. இஸ்ரேல் ஹேட் பிகம் அன்ஃபெய்த்ஃபுல். இதனால இந்த மகிமைய கடவுள் வந்து நான் சீயோனுக்கும் எருசலேமுக்கும் அல்லது இஸ்ரவேலுக்கும் திரும்ப கொண்டு வர போகிற அந்த மகிமைய நான் எப்படி கொண்டு வருவேன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நானே அதை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்கோர்ஸ் இதே தீம் தான், இதே கருத்து தான் திரும்ப திரும்ப ஏசாயால வந்துகிட்டே இருக்கும். எஸ்பெஷலி நீங்க 40ஆம் அதிகாரத்துல இருந்து வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க திரும்ப திரும்ப அதை வாசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். நீங்க வாசிச்சா மட்டும்தான் நீங்க வந்து இதை நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதுல வந்து நம்ம எவ்வளவு ஒரு ரோம யூதர்கள் வந்து கடவுள் வந்து அவங்களுக்கு கொடுத்த இந்த வேத வாக்கியங்கள்ல, பவுல் போன்ற யூதர்கள் எவ்வளவு அந்த வேத வாக்கியங்கள்ல அவங்க லைட் இருக்கிறாங்க, அதுல நல்ல ஒரு என்ன சொல்றது, சேச்சுரேட்டடா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ இந்த 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருந்து கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யாரும் இல்லை அப்படின்றதுனால கர்த்தருடைய கரம் ரட்சிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி யார் மூலமா ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணுவார்? 59ஆம் அதிகாரத்துல ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஆனா யார் மூலமா அந்த ரட்சிப்பை உண்டு பண்ணுவாரு? இஸ்ரேல் மூலமா? அதுதான் இங்க சொல்றாரு, நோ, நாட் த்ரூ யூ. ஓ மூலமா இல்லப்பா, ஏன்னா நீ அன்ஃபெய்த்ஃபுல்லா மாறிட்டா. அப்ப யார் மூலமா நான் ரட்சிப்பை உண்டு? சோ இட் இஸ் வெரி, ஒருவேளை இதை யூதர்கள் அப்பொழுது புரிந்து கொண்டார்களோ இல்லையோ தெரியல, பவுல் இதை சரியாக புரிந்து கொண்டார். அதாவது அவர் சொல்ற அத அவர் இந்த வசனத்தை எடுத்து கோட் பண்றாரு. பட் அந்த வசனத்திற்கு பின்னணியில இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். கடவுள் வந்து இப்ப யாரையும் நம்பல. அதனாலதான் வாசிங்களா 16ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிங்க. ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அப்படி தாங்கும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்கோர்ஸ் இந்த ப்ராஃபட்டிக் லாங்குவேஜ் எப்பவுமே நிறைய பிக்டோரியலா இருக்கும், நிறைய மெட்டபோரிக்கலா இருக்கும். ஸோ அதையும் நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும்.
சோ கடவுள் வந்து உடனே என்ன பண்ணுவாராம், அவர் வந்து 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் நியாயத்தை வந்து மார்க் கவசத்தை போல தரித்துக் கொள்வாராம். ரட்சிப்பை வந்து தலையில ஹெல்மெட்டா வச்சுக்குவாராம். கார்மெண்ட்ஸ் ஆஃப் வெஞ்சன்ஸ் அவர் என்ன பண்ணுவாராம், போட்டுக்குவாராம். இதெல்லாம் நம்ம இப்போ இதுக்கு அர்த்தம் என்ன, இதுக்கு மீனிங் என்னன்னா பார்க்க இப்ப நமக்கு நேரம் கிடையாது. இதேதான் பவுல் பாத்தீங்கன்னா எபேசியர்ல நீங்க வந்து ரட்சணியம் எனும் தலை சீராவையும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றத பார்க்க முடியும். நீதி என்னும் மார்க்க அவஸ்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் நம்மகிட்ட விசுவாசிகளுக்கு சொல்லுவாரு. சோ அவங்க மைண்ட் ஃபுல்லா அதான் இருக்குது. சோ ஆனா இந்த தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவிலே அது வந்து நிறைவேறுகிறது, எப்படி நிறைவேறுகிறது என்பதை அவங்க பார்த்தாங்க அப்படின்றதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. எப்படி பாக்குறாங்க, ஆஹ் கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவரு அவரே இறங்குறாரு. எதுல, இந்த இது வந்து ஒரு யுத்தம் மாதிரி. சோ ரட்சிக்கிறதுக்கு, யாரை ரட்சிக்கிறதுக்கு, யூதர்களை எக்ஸைல்ல இருந்து வீட்டெடுக்கிறதுக்கு இப்ப கடவுள் என்ன செய்யறாரு, எப்பா உனக்கு உதவி என்ன எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இறங்குறாரு. இதுக்கு யூத ரபிகள், அன்னைக்கு இருந்த யூத ஸ்கிரைப்ஸ், பாரசிஸ் எல்லாம் பல 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 விளக்கங்களை கொடுத்தாங்க. இன்னைக்கு கும்ரான் கும்ரான் குகையில இருந்து எடுக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஏசாயாவை குறித்து அவங்க நிறைய ஆழ்ந்து சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இது எப்படி நடக்கும், இது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின இந்த சீஷர்கள், அதனாலதான் இயேசு சொன்னாரு, இவைகளை வந்து நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து, அன்னைக்கு இருந்த பெரிய கல்விமான்களுக்கெல்லாம் இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய அர்த்தங்கள் சரியா புரியவில்லை, நீர் பாலகருக்கு வெளிப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லி அவருடைய சீஷர்களுக்கு சொன்னாரு. சோ இவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். சோ ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு யுத்தத்துக்காக வந்திருக்கிறேன். என்ன யுத்தம், இஸ்ரவேலர அல்லது ஜனங்களை என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுதான் யுத்தம், வேற ஒண்ணும் கிடையாது. இட்ஸ் தட் பிளான் டு ஃபில்ஃபில் த ப்ராஜெக்ட் தட் ஹி ஹஸ் ஸ்டார்டட். விழுந்து போன உலகத்தை மீட்கிற, அதை திரும்ப ரெஸ்டோர் பண்ற அந்த திட்டத்தை, அத அத பண்றதுக்காக ஆபிரகாம சூஸ் பண்ணாரு, ஆபிரகாமுடைய சந்ததியா இஸ்ரவேலை சூஸ் பண்ணாரு. தே ஆல்சோ ஃபெயில்டு, அவங்களும் ஹியூமன்ஸ் தானே, அவங்களும் ஃபெயில் ஆனாங்க. பட் ஆண்டவர் இப்ப சொல்றாரு, இல்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, நான் இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன், அதை எடுத்துக்கிறேன். நான் அந்த இதை வந்து அதை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவரு களத்துல இறங்குறாரு. சோ அதான் இதனுடைய இந்த மெட்டாபாரிக்கல் பிகர் இதுதான். நான் இறங்குகிறேன், பவுலுக்கு மைண்ட்ல இதான் இருக்குது. சோ அப்படி இறங்கி வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, ஆஹ் இறங்குவேன். ஆனா இறங்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஆஹ் 19ஆம் வசனத்துலதான் முக்கியம். நம்ம இப்ப அதை ரொம்ப பார்க்கல, அது டீப்பா போனோம் நம்ம, அதுலயே டைம் போயிடும். அதனால நான் அதுக்குள்ள போகல. 19ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, 19ஆம் வசனத்துல அது நடக்கும் பொழுது, வாசிங்களா அனு. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது போதும் போதும் போதும். அதாவது அப்படி வரும் பொழுது, ஆண்டவர் இதை செய்யும் பொழுது, அதான் நீங்க நல்ல ஒருவேளை இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க தரவா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், இதை நீங்க ரிலேட் பண்ணி பார்க்கும்போது. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, டீச்சர்கள் வந்து சொல்றாங்க, அந்த பண்டிகையில வந்திருக்கிற சில கிரேக்கர், நீங்க யோவான்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், கிரேக்கர் வந்து உண்மை தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க. உடனே இயேசு என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும், தனித்திருந்தால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சீஷர்களுக்கு அது அப்ப புரியாது. ஆனா யோவான், நம்ம சித்தமான சுவிசேஷத்தை பத்தி படிக்கும் போது அதை நம்ம பார்க்கலாம். யோவான் அதை எப்படி எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, உடனே இயேசு அடுத்ததா என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, அவருடைய மரணத்தை குறித்து சொல்லிட்டு அந்த மரணத்தை தொடர்ந்து உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, பிதா குமாரனை மகிமைப்படுத்தும்படியான வேலை வந்தது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடமாய் நான் என்ன செய்வேன், இழுத்துக் கொள்வேன். அந்த பகுதியை மட்டும் நம்ம திருப்பி ஒரு தடவை பார்த்துருவோம். ஏன்னா இந்த 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 தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்றது என்பது, இது ரோமருக்கு நமக்கு ரொம்ப ரிலேட் ஆகல அப்படின்னாலும் நம்ம இதை புரிந்து கொள்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து இருக்குது. 20ஆம் வசனத்துல இருந்து இருக்குது. அதை முழுசும் நம்ம வாசிக்கல. இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே கோதுமை மணியானது அப்படின்றத அவர் சொல்லிட்டு, அந்த எடுத்திருக்கீங்கன்னா நீங்க அதோட அப்படியே அதை கோ த்ரூ பண்ணுங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து இருக்குது. நம்ம வாசிச்சு அந்த விளக்கம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, நான் சொன்னதுதான் அதுல இருக்குது. சொன்ன உடனே
ஆஹ் ஆம், 28ஆம் வசனத்துல என்ன வருது அப்படின்னு சொன்னா, சாரி சாரி 34ஆம் வசனத்துல வருது நான் சொல்றது. ஆஹ் 32ஆம் வசனத்துல அதை மட்டும் வாசிங்களான்னு. யோவான் நான் 12:32. ஆஹ் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் கொள்ளுவேன் என்றார். ம் ம் 33. தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். ஓகே, நல்லா கவனிங்க. அவங்க அவரை பின்பற்றுறது எப்படி பின்பற்றுறாங்க? இவரை பின்பற்றினா நமக்கு பெரிய ஒரு ராஜ்யம் வந்து ஒரு பெரிய லீடரா இவர் வந்து ஆக போறார் அப்படின்னு சொல்லி அவங்க பின்பற்றுறாங்க. ஆனா இங்க இயேசு என்ன சொல்றாரு கவனிச்சு கவனிங்க. கிரேக்கர் வர்றாங்க. நல்லா கவனிங்க. அது என்ன கான்டெக்ட் அப்படின்னு பார்த்தா 29ஆம் வசனத்துல அங்க பண்டிகைக்கு சில கிரேக்கர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டத பிலிப்புட்ட சொல்லி, பிலிப்பு ஆண்ட்ரூட்ட சொல்லி, அந்திரேட்ட சொல்லி, அந்திரேய வந்து இயேசுகிட்ட சொல்றாரு. சொன்னோன்னதான் இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது, கோதுமை மணியானது. ஆனா அந்த மகிமைப்படுறதுக்கான வேலை, அது என்ன வேலை? அதுதான் இங்க ஏசாயா 59ல இருந்து வாசிக்கிறோம். என்னது? கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து எல்லாரும் எதை பார்ப்பாங்களாம்? 19ஆம் வசனத்துல, they will rever his glory. From the west men will fear the name of the Lord. ஏசாயா 59:19. And from the rising sun they will rever his glory. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய மகிமைக்கு, அப்படிதானே போட்டிருக்கு இல்லையா? அவருடைய மகிமைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? பயப்படுவார்கள். ஆனா அது நடக்கிறது. சோ எப்படி அந்த நல்ல உற்று நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த வசனங்கள்ல நீங்க திரும்ப திரும்ப வாசிக்கணும்னு நான் விரும்புறேன். அங்க சொல்ல இருக்கிற அந்த பகுதியை தான் இங்க இயேசு கிறிஸ்துவும் சரி, அப்போஸ்தலர்களும் சரி எதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, திஸ் இஸ் த பேட்டில். என்ன பேட்டில் அது? இயேசு சிலுவைக்கு போறதுதான் அந்த பேட்டில். சிலுவையில போய் அவர் வெற்றி கொள்றதுதான் அந்த பேட்டில். அந்த பேட்டில்ல வெற்றி கொண்டு அவர் என்ன பண்றாரு? எல்லாரையும் அவரிடமா இழுத்துக் கொள்கிறார். அதுதான் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும், மேற்கிலிருந்து கிழக்கு வரைக்கும் எல்லாரும் அவருக்கு பயப்படுகிற அந்த ஒரு காலம். சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆஹ் இத அவங்களால அப்போ சீஷர்களால அப்போ புரிஞ்சுக்க முடியல. ஆனா லேட்டரா அவங்க அதை என்ன செஞ்சுக்கிட்டாங்க? புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இத திரும்பவும் ஏசாயா 59ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்படி நடக்கும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த 19ஆம் வசனம் வந்து இந்த வெர்ஷன்ல, இந்த NIV-லயும் தமிழ்லயுமே சரியா இல்ல. ஆனா 19ஆம் வசனம் ஏசாயா 59:19, சில ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ரொம்ப கொஞ்சம் தெளிவா இருக்கு. நான் ரீசெண்டா கம்ப்ளீட் ஜூயிஷ் பைபிள்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அதுல ரொம்ப அருமையா இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா அதோடைய அர்த்தத்தை நான் சொல்றேன். இப்ப எடுத்து காமிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவர் எப்படி வருவார் அப்படின்னு சொன்னா, அதாவது லைக் எ பெஞ்ச் ஆஃப் பிளட், அதாவது அவர் எப்படி வருவார்? திறந்து விடப்பட்ட ஒரு மடையை போல, அந்த டேம திறந்து விட்டது மாதிரி வருவார். சோ வாட் அவர் யாரு அப்படின்னா, இந்த இந்த அவருடைய கரம் ரட்சிக்கிறதுக்கு, அவருடைய கரமே. இது யாருடைய கரம்? கர்த்தருடைய புயம். கர்த்தருடைய இது. இத நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கதான் ட்ரினிட்டி ரிவீல் ஆகுது. ஜீசஸ் கிரைஸ்ட் யாரு? ஹி இஸ் த ஆர்ம் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய கரம். அவர் வேற யாரும் கிடையாது. அவரு தேவன் அனுப்பினார் அப்படிங்கறது, அப்படி அனுப்பின ஏதோ ஒரு மனுஷன் கிடையாது. ஹி இஸ் த ஆர்ம் ஆஃப் த லார்ட். இஸ்ரேல் அன்ஃபெய்த்ஃபுல்லா போனதுனால தேவனுடைய புயமே, அதான் இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணிட்டார்? அந்த ரட்சிப்பை கொண்டு வராரு. எப்படி கொண்டு வராரு? அவர் மடை திறந்த வெள்ளத்தை போல வருகிறாரு. அதெல்லாம் அர்த்தம், அதுக்கு மீனிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது என்ன அப்படின்னு சொன்னா, ஹீஸ் அ ரெவல்யூஷனரி. அவர் வந்து ஒரு ரெவல்யூஷனரியா புறப்பட்டு வராரு. இவன் நினைச்ச ரெவல்யூஷனரி கிடையாது. இவன் நினைச்ச மாதிரி பாபிலோனியோ, கிரேக்க சாம்ராஜ்யத்தையோ, ரோம சாம்ராஜ்யத்தையோ அடிச்சு உடைக்கிற யாரு கிடையாது. புரட்சியாளர் கிடையாது. அவர் புரட்சி பண்ணாரு. அது புரட்சி பண்ணதுனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் வந்து நிக்குது. சோ அங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் அப்படி வரும் பொழுது அவர் யாரு டிரைவ் பண்ணுவாரா? இங்க தப்பா போட்டிருக்கு, வெள்ளம் போல் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியிட்டு, அதாவது கர்த்தருடைய ஆவிதான் அவர் என்ன பண்ணுவாரு? எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம அப்படி புரிஞ்சுக்கும் போதுதான் நமக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டுல ஏன் வந்து சீஷர்கள் வந்து மத்திய எழுதினவங்க, மார்க் எழுதினவங்க எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை வனாந்திரத்து கொண்டு போனார் இப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, they understood that இந்த கர்த்தருடைய ஆவியால் நடத்தப்படுகிற, கர்த்தருடைய ஆவியால் உந்தி தள்ளப்படுகிறவர் யாரு? அந்த கர்த்தருடைய புயம். அது யாரு? அதுதான் மாம்சத்துல வந்து தங்களுக்குள்ளே உலாவின இயேசு என்பதை அவள் சரியாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நான் இதை விளக்கத்தை சொன்னது எதுக்காக அப்படின்னா, இந்த வசனங்களை நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக.
இதுல இன்னும் டீப்பா நிறைய இருக்குது. பட் அதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, பவுல் இந்த மைண்ட்ல, இந்த கான்டெக்ட்ல தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ரிடீமர், அதுக்கு அடுத்த வருஷம் தான் அது வருது இல்லையா? அது யாரு அந்த ரிடீமர்? அந்த கர்த்தருடைய புயமா இருக்கிற அந்த மீட்பர் எங்க வருவாரு? சியோனுக்கு வந்து யாக்கோபிலே, எது தமிழ்ல எப்படி போட்டிருக்குது? யாக்கோபிலே மீறுதலை விட்டு ஃபார் தோஸ் ஹூ திரும்புகிறவர்களுக்கு. ரிப்பென்ட். மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கு. தேங்க்ஸ். மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்காக வருவார். நல்ல கவனிங்க, யாருக்காக வருவார்? மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்காக தான் வருவார். சோ ஆல் இஸ்ரேல் ஷால் பி சேவ்ட் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லிட்டு எதுக்கு இந்த வசனத்தை போய் கோட் பண்றாரு? இந்த வசனத்திலே தெளிவா சொல்லி இருக்குது. இந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? ஏசாயா, இது ரோமர்ல இருக்குது. ஏசாயா 59:16 நம்ம இங்க பாக்குற, சாரி, ஏசாயா 59:20 நம்ம இங்க பாக்குறதுல என்ன சொல்லி இருக்குது? இங்கிலீஷ்ல ரொம்ப தெளிவா சொல்லி, who repent of their sins. அவங்களுக்கு வேண்டிதான் அவர் வர்றாரு, அவங்களுக்கு தான் அவர் மீட்பை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்குது. சோ அப்படி இருக்கும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆல் இஸ்ரேல் ஷால் பி சேவ்ட் அப்படின்றது யார குறிக்கல அப்படின்னு சொன்னா, எந்த இஸ்ரேல குறிக்கல அப்படின்னு சொன்னா, எத்னிக் இஸ்ரேல குறிப்பிடவில்லை. எத்னிக் இஸ்ரேல்னா உங்களுக்கு புரியும். எத்னிக் இஸ்ரேல் அப்படின்றது என்னது? அந்த ரேஸ் படி, இனத்தின்படி இஸ்ரேலா இருந்த யூதர்களா இருந்தவங்களை குறிப்பிடவில்லை. ஏன்னா ஆல் இஸ்ரேல் அப்படின்றது இன்னைக்குள்ள அந்த எஸ்கட்டாலஜி, நான் போன வாரம் எக்ஸ்பிளைன் பண்ணல, எஸ்கட்டாலஜிக்கல் வியூ, அஞ்சு கிறிஸ்து, அதுக்கு முன்னாடி ரகசிய வருக, அதுக்கப்புறம் ஆலயம் கட்டுறது, இது வந்து கடவுள் கண்டிப்பா செஞ்சே ஆகணும், அது நிறைவேறியே ஆகணும். ஏன் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா, பிகாஸ் இஸ்ரேல், ஆல் இஸ்ரேல் ஷால் பி சேவ்ட், ஒரு காலம் வரணும். அதுக்காக தான் 1948 ஆலயத்தை கட்டினாங்க. சரி, 1948 இப்போ ஒரு தேசமா உருவாகியிருக்காங்க. இப்போ ஆலயம் கட்டுறது ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இனி அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆலயத்தை கட்டிட்டு அந்த தேசம் முழுசும், நான் சொன்னேன் இல்லையா, 7 வருஷம் அந்த உபத்திரவ காலத்துல மையத்துல 3 வருஷம் முடியும் பொழுது எல்லா இஸ்ரவேலும் என்ன பண்ணுவாங்களாம்? ஆண்டவர்கிட்ட திரும்புவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட திரும்புவாங்க, இல்லாட்டா அவங்க நேஷனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரெஸ்டோரேஷனை பத்தி அங்க சொல்லியிருக்குன்னு சொல்றாங்க. அந்த அந்த வியூல, அந்த கண்ணோட்டத்துல. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, Redeemer will come to Zion to those in Jacob who repent of their sins. அடுத்தது தொடர்ந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பின்னணியில அப்படியே போறத அப்படின்னா, பவுலுக்கு மைண்ட்ல 1948 பவுல் எழுதி கிட்டத்தட்ட ரோமர் கடிதத்தை வந்து அவர் கிட்டத்தட்ட ஏடி 50 எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க. ஏடி 50 எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1900 வருஷம் கழிச்சு நடக்கிற ஒரு ஈவெண்ட தான் அவர் இதுல ப்ரெடிக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவர் ப்ரெடிக்ட் பண்றதா இருந்தால், அவர் இந்த வசனத்தை எடுத்து கோட் பண்றது வந்து இட் இஸ் என்னது? ஒரு மிஸ்கோட்டிங் அண்ட் கோட்டிங் அவுட் ஆஃப் கான்டெக்ட். ஏன் அப்படின்னா, இந்த பகுதியை நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து படிக்கணும்னு நான் விரும்புறேன், நீங்க எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தொடர்ந்து அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஏசாயா 61 அதிகாரம் வருது. ஏசாயா 61 அதிகாரம் வருது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். நான் இதை அங்கங்கே எடுத்து காமிக்கிறேன், என்ன நேரம் நமக்கு கம்மியா இருக்கிறதுனால. இந்த 61 அதிகாரத்தை யார் கோட் பண்ணா? சொல்லுங்க பாப்பா. யாராவது அன்மியூட் பண்ணிட்டு கூட சொல்லலாம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட சொல்லலாம். யாரு சொல்லலாம் இந்த 61 அதிகாரத்தை, ஏசாயா 61 அதிகாரத்தை? கர்த்தருடைய ஆவியின் மேல் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கோட் பண்ணார் இல்லையா? இயேசு கிறிஸ்து வந்து அந்த நாசரேத் ஊர்ல அந்த தோல் சுருள், ஏசாய தோல் சுருள் கொடுக்கப்பட்ட உடனே அவர் வாசிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க வேணா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி ஒருவேளை அது தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல அது இருக்குது. லூக்கா 4ஆம் அதிகாரத்துல அங்க இருக்குது. அங்க வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அதான் அழகா அவர் எழுதுறாரு பாருங்க. லூக்கா எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க, 14ஆம் வசனத்தை. லூக்கா, நான் இப்ப சொன்னதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சீங்கன்னா, இந்த சுவிசேஷங்களை எழுதினவங்க நம்ம நினைக்கிறோம் ஏதோ பயோகிராஃபி உட்கார்ந்து எழுதினாங்க அப்படின்ட்டு. அல்லாட்டா பவுல் வந்து சும்மா ஒரு லெட்டர் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தேவர்
soaked in the scriptures. ஸ்கிரிப்சர்ஸ்ல அவங்க நனைந்திருந்து இதை எழுதுறாங்க. இயேசு கிறிஸ்துல அவங்க இந்த ஸ்கிரிப்சர்ஸோட வேத வாக்கியங்களோட நிறைவேறுதல அவங்க என்ன செய்யறாங்க, பார்த்து அவங்க எழுதுறாங்க. அதை பாருங்களா, 14ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? பின்பு இயேசு அஹ் ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு ஆவியானுடைய பலத்தினாலே, அதனால அவங்க அப்படி எழுதுறாங்க. எழுதி, ஏன்னா 59ஆம் அதிகாரத்திலே நம்ம அதை தான் பாக்குறோம் இல்லையா? 59ஆம் அதிகாரம் அதான் பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் போய் பிரசங்கம் பண்றாரு. இப்ப நாசரேத்துக்கு வராங்க. நாசரேத்துக்கு வந்த உடனே அவர்கிட்ட வந்து ஜெபாலயத்துக்கு போன உடனே அந்த ஐசாயாவுடைய தோல் சுருள் அவர் கையில கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவர் எடுத்து எதை வாசிக்கிறாருன்னா, நம்ம இப்போ வாசிச்ச ஏசாயா 61. அவர் உடனே அதை என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வாசிங்களா 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு ஓகே, சுவிசேஷத்தை அது பிரசங்கி அப்படியே சொல்லிட்டு மேபி இயேசு வந்து இந்த 4 வருஷம் தான் வாசிச்சாருன்னு அர்த்தம் கிடையாது. அந்த பகுதி முழுவதையும் அவர் வாசிச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உடனே 21ஆம் வசனத்துல அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. அவருக்கு பிரசங்கத்தெல்லாம் சொல்லல, அவர் என்ன பேசினாருன்னு சொல்லல. ஆனா லூக்காக்கு தேவை அது மட்டும் தான். என்னது? 21ஆம் வசனத்தை வாசிங்கன்னு. அப்பொழுது அவர் அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேற்று என்றார். Today the scripture is fulfilled. ஏசாயா 61 என்னைக்கு நிறைவேறுச்சு? டுடே. என்னைக்கு? இயேசு இந்த உலகத்துல வந்து அவருடைய ஊழியத்தை லூக்கா 4ஆம் அதிகாரத்துல ஊழியம் ஆரம்பிக்குது. நாசரேத்தூர்ல அங்க ஆரம்பிக்குது. நமக்கு இப்ப எங்க போகுது? ஏசாயா 59ஆம் அதிகாரத்துல 59ஆம் அதிகாரத்தை நம்ம எங்க கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஊழியத்தினுடைய முடிஞ்சு 2000 வருஷம் தாண்டி நடக்கக்கூடியதுக்கு நம்ம சொல்றோம். ஸோ எவ்வளவு அவுட் ஆஃப் கான்டெக்ட் நம்ம கோட் பண்றோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா 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 இருக்கும். நான் சொல்றேன், நான் அதை தான் நான் விரும்புகிறேன். நீங்க அதை புரிஞ்சுக்கணுன்றதான் நான் ஆசைப்படுறேன். சரி, இப்ப கவனிங்க. இப்ப நம்ம திரும்ப இதை நான் ஜஸ்ட் ஒரு எதுக்காக சாம்பிளுக்காக நான் எடுத்து காமிச்சேன். ஸோ ஏசாயா 59ஆம் அதிகாரத்துல அப்படின்னா பவுல் சொல்லுகிற, பவுல் கோட் பண்ற இந்த ஏசாயா 59ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அப்படின்னா எதை மீன் பண்ணுது? பவுல் அதை என்ன இன்டென்ஷன்ல எடுத்து சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்த்து இன்னைக்கு முடிக்கலாம். அதுக்காக அதை கொஞ்சம் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏசாயா 27ஆம் அதிகாரத்தை கூட நான் எடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஸோ இப்ப ஆல் இஸ்ரேல் ஷால் பி சேவ்ட் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லும் பொழுது, இந்த வேத வாக்கியத்தை அவர் கோட் பண்ணும் பொழுது இந்த இவ்வளவு இவ்வளவு பேக்ரவுண்டும் அவருடைய மைண்ட்ல இருக்குது. இவ்வளவு பின்னணியில தான் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா சொல்றாரு. சோ பவுலுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றத நீங்க நல்லா கவனிக்கணும்னு நான் விரும்புறேன். என்ன சொல்றேன், அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு சொன்னா, பவுலோட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டுமல்ல, ஈவன் காஸ்பல் எழுது சுவிசேஷங்கள் எழுதினவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் என்ன அப்படின்றது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் போன வாரத்துல எப்படி இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் வந்து எஸ்கட்டாலஜியை புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ பாலோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எஸ்கட்டாலஜி நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும். இருந்தாலும் போன வாரம் சரியா ரெக்கார்ட் ஆகாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னனால தயவு செஞ்சு நான் இதை மன்னிக்கணும். இதை திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஸோ தட் இதை ஒருவேளை இந்த வீடியோவை போன வீடியோ கேட்காம இதை கேட்கறவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ போன வாரத்துல நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எஸ்கட்டாலஜி எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஆதாம் தேவனுடைய சிருஷ்டிப்பு, அல்லது ஹோல் இதையும் இதுல இருந்தே நான் சொல்றேன், கிரியேஷன் தேவனுடைய சிருஷ்டிப்பு, ஃபால், ஆண்டவர் வந்து ஆபிரகாமை தெரிந்து கொண்டு இஸ்ரேல உருவாக்குறாரு. அந்த இஸ்ரேல்ல மெஸ்ஸியாவாக இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த மெஸ்ஸியா வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சபையை உருவாக்குறாரு. அந்த டிஸ்பென்சேஷனலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையின் அடிப்படையில நான் சொல்றேன் என்ன நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு, சர்ச். இந்த சர்ச் வந்து ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லாவிட்டால் கடவுள் நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணி தெரிந்தெடுத்த இந்த இஸ்ரேலோட ரோல் வந்து இப்போ சொல்ல போனா இதை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராஃபட்டிக் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஃபட்டிக் கிளாக் ஒருவேளை நீங்க அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட இப்ப நிக்குது, ஸ்டாப் ஆகி நிக்குது.
இப்போ இஸ்ரேலுக்கு இனி இப்போதைக்கு ரோல் இல்ல. ஏன்னா சபை சர்ச் வந்து ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல் அந்த உலகத்துல இருக்குது. இனி சர்ச் வந்து அடுத்தது ராப்சர் ஆகும். ராப்சர் ஆன பிறகு திரும்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, அவங்க சொல்ற அந்த அதே குரோனாலஜில, அதே வரிசையில நான் சொல்றேன், வரிசை கிரமத்துல சொல்றேன், ஆன்டி கிரைஸ்ட் ஆளுகைக்குள்ளாக வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ இஸ்ரேல் வந்து அந்த 7 வருஷ உபத்திரவ காலத்தின் முடிவுல இஸ்ரேல் வந்து மனம் திரும்புவாங்க. நேஷனல் என்ன சொல்றாங்கன்னா, நேஷனல் ரிப்பன்டன்ஸ், தேசிய அளவில் அவங்க ரிப்பன்ட் ஆகி வருவாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, 1000 வருஷ அரசாட்சி. இப்போ இந்த 1000 வருஷ அரசாட்சி எதுக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த இஸ்ரேலுக்கு கடவுள் பண்ணின எதை, அந்த வாக்கு தத்தங்கள் திரு தரிசனங்கள் எல்லாத்தையும் ஆக்சுவலா நிறைவேற்ற காலம் இதுதான். இப்படி ஒரு காலம் கண்டிப்பா இருக்கணும், இன்க்ளூடிங் டெம்பிள். அதுதான் இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் கூட டெம்பிள் கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருக்கிறாங்க. நாங்களே ஆலயம் பாட்டு பாடிட்டு எருசலேம்ல ஆலயத்தை கட்டுறதுக்கு என்ன பண்றாங்க, பணம் அனுப்புற கிறிஸ்தவர்களும் கூட உண்டு. ஏன்னா அப்படிப்பட்ட செய்திகள் நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால. அப்போ 1000 வருஷ திரும்ப இயேசு கிறிஸ்து இங்க வந்துதான் ஆளுகை செய்வார். ஏன்னா இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ நம்ம பார்த்த ப்ராபசிஸ் ப்ராமிசஸ் எல்லாம் அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா, இது இது எதுவுமே இப்ப நிறைவேறாது. அதுல ஒரு சிலது மட்டும் தான் இப்ப நிறைவேறும். மற்றதெல்லாம் இந்த 1000 வருஷ அரசாட்சி காலத்துல நிறைவேறும். அப்புறம் எல்லாத்தையும் ஆண்டவர் அழிச்சு போட்டு, பழைய பூமி வானம் எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டு நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த் உருவாக்குவாரு. அதுதான் பரலோகம், அதுதான் இட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை நான் போன வாரம் சொன்னேன். இது உங்களுக்கு போன வாரம் அட்டன் பண்ணவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த எஸ்கட்டாலஜிக்கல் வியூல பாக்குறதுனாலதான் ரோமர் 11 அதிகாரம் 24 வசனத்தை எங்க கொண்டு பொறுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த எதுல கொண்டு பொறுத்துறாங்க, இதுல ஆல் இஸ்ரேல் ஷால் பி சேவ்ட் அப்படின்றது எங்க நடக்கணும், இந்த 1000 வருஷ அரசாட்சியில் நடக்கணும். அப்ப நடக்கணும்னா இஸ்ரேல் ஒண்ணு உருவாகணும். ஏன்னா அது நேஷனல் ப்ராமிஸ். அப்ப இஸ்ரேல் ஒண்ணு உருவாகணும் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல்ன்ற ஒரு தேசம் உருவாகிறதுக்கு தான் அது அதனுடைய 1948ல இஸ்ரேல் உருவாகி இருக்குது. இப்ப இதுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம இந்த காலத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி, நம்ம எப்படியாவது நம்ம இந்த காலத்துல இல்ல, இந்த காலத்துல சர்ச் ஏஜ்ல இந்த பீரியட்ல இருக்கிறோம். சோ இந்த இஸ்ரேல் நேஷனல் ரிபெண்டன்ஸுக்கு 1948ல ஆரம்பிச்ச அந்த மாடர்ன் இஸ்ரேல் வந்து ஒரு நாள் என்ன செய்யும், பெரிய ஒரு நாடாக தேசமாக உருவாகும் அப்படின்ற அர்த்தத்துலதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எருசலேமுக்காக ஜோம் பண்றது, இஸ்ரேலுக்காக ஜோம் வேண்டாம்னு சொல்ல, ஜோம் பண்ணணும். நிச்சயமாக நம்ம அவங்களுக்காக ஜோம் பண்ணணும். ஆனா அதே நேரத்துல இந்த அர்த்தத்துல, இந்த பின்னணியத்துல நம்ம ஜோம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றது நான் சொல்ல வரேன். ஓகே, இப்போ நான் போன வாரம் சொன்னதுதான். இப்போ பவுலோட எஸ்கட்டாலஜி என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு டீடைல்டா பைபிள்ல ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டா, ஒருவேளை இதை பிரசங்கிக்கிற பிரசங்கிகள் சொல்லுகிற வசனங்களை எடுத்தாங்க, அங்கே இருந்த வசனங்களை எடுக்கும் பொழுது இது சரி போல தோன்றும், கண்டிப்பா சரி போல தோணும். ஆனா அதே நேரத்துல இட் பிரிங்ஸ் ஆல்சோ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். இப்ப பவுலோட இதை நான் சொல்றேன். கிரியேஷன், பால், ஆப்ரஹாம், இஸ்ரேல், அடுத்தது மெசாயா. மெசாயா வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னா, சுவிசேஷர்களும் அப்போஸ்லர்களும் இன்க்ளூடிங் பால் பார்த்த எஸ்கட்டாலஜியை நான் சொல்றேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் the end has come. என்ன எண்டு? ஸோ அதனாலதான் நான் அதுக்காக நான் இந்த தீர்க்கதரிசனத்தோட இவ்வளவு வசனங்கள் அதிகாரங்களுக்கு எடுத்து காமிச்சேன். பவுலை பொறுத்த வரைக்கும் they were so excited, அப்போஸ்தலர் they were so excited that ஏசாயா 40ல இருந்து 60 வரைக்கும், 66 வரைக்கும் உள்ள அந்த இஸ்ரவேலுக்கான நம்பிக்கை மெஸ்ஸியாவிலே நிறைவேறி விட்டது. அதான் அவங்க மீனிங் என்ன அப்படின்னா, இயேசுக்கு வேத வாக்கியங்களின் படி அப்படின்றதுக்கு அர்த்தமே அதான். வேத வாக்கியங்களின் படினா அர்த்தம் என்னது? ஆல் ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு. பழைய ஏற்பாட்டின் வேத வாக்கியங்கள் ஆர் ஃபுல்ஃபில்டு இன் மெசாயா. எக்ஸைல் நிறைவேறி விட்டது அவருடைய மரணத்துல.
அவருடைய உயிர்த்தெழுத சாரி அவருடைய அவர் மகிமை அடைவாரு அப்படின்னு சொன்னது நிறைவேறி விட்டது. எருசலேமுக்கு மகிமை உண்டாகும் அப்படின்னு சொன்னது அவருடைய அவருடைய டெம்பிள். ஹி இஸ் த டெம்பிள். அவர் தான் ரியல் டெம்பிள். அதுக்கு மேல என்ன எருசலேமுக்கு மகிமை தேவை இருக்குது? சோ சியோனுக்கு மகிமை வரும்னு சொன்னது அது அவர் தான். அந்த அவருடைய சியோன் தள்ளப்பட்ட கல் மூளைக்கு கல்லாயிட்டு சியோனுக்கு, சியோனிலே ஒரு கல் மூளை கல்லாக அவரை வச்சிருக்குது. சோ இவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மெஸ்ஸியாவில வேத வாக்கியங்களின்படி அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் அப்படின்னா, அப்ப நம்ம இப்ப எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? அடுத்த கொஸ்டின் வரும் இல்லையா? அப்ப நம்ம எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? அவங்கள பொறுத்த வரைக்கும் we are in the period when the end has come. அதனாலதான் இது இப்ப அந்த வசனங்களுக்கு நம்ம போக வேண்டாம். அதனாலதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் எது எது அவங்க அவங்க வந்து லாஸ்ட் டேஸ் அப்படின்றத வந்து எப்படி என்ன சொன்னாரு பேதுரு வந்து பெந்தேகோஸ்தே நாள்ல கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன்னு சொல்லி ஏன் சொல்றாரு அப்படின்னா, they thought that they thought இல்ல, they believed that they are living in the last days. எந்த 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 லாஸ்ட் டேஸ்? இஸ்ரேலோட கடவுள் ப்ராமிஸ் பண்ண அந்த மகிமையான காலத்தினுடைய அந்த இந்த சென்ஸ் மகிமையான காலம் ஆரம்பிக்க போகிற லாஸ்ட் டேஸ்ல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி நினைச்சாங்க. ஸோ எண்ட் ஹஸ் கம் யாருக்கு? இஸ்ரேலோட ஸ்கிரிப்சர்ஸுக்கு. அண்ட் தே பிலீவ்ட் தட் அந்த எண்டு வந்து அங்க சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துல அதெல்லாம் நிறைவேறி முடிஞ்சு அவருக்கு மகிமையான ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு உலகம் வரும் அப்படின்னு சொல்லி. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, ஏசாயா 66 அதிகாரம் எப்படி முடியுது? ஏசாயா 66 அதிகாரம் எப்படி முடியுதுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 65 17ஆம் வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? நமக்கு எல்லாரும் இதோ தெரிஞ்ச நான் பகுதி புதிய வாசிங்க. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. சோ பவுல் வந்து ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையெல்லாம் ஒளிந்து போயின, இதெல்லாம் அவருக்கு மைண்ட்ல இருந்து திடீர்னு தோணுன என்ன பிலாசபி கிடையாது. இந்த வசனங்கள் எல்லாம் டிரைவ் பண்ணி தான் அவர் எழுதுறாரு. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சோ தே பிலீவ்ட் தட் என்னது? the new has arrived, the new age அல்லது the new creation has arrived. சோ அது வந்துடுச்சு. நல்லா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த புதிய படைப்பு இல்லாவிட்டால் புதிய அந்த காலம் அப்படின்றது வந்துடுச்சு. யாருல? இவன் மெசியாவுல. சோ அவங்க எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் மெஸ்ஸியாவுல இன் கிரைஸ்ட் அவங்க ரீடிஃபைன் பண்றாங்க. அந்த ரீடெஃபினிஷன்ல தான் என்ன வருது அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துல டெம்பிள், லேண்டு. ஏன் அப்படின்னா அவங்க ரீடிஃபைன் பண்றாங்க அப்படின்னு இல்ல, இயேசு கிறிஸ்து அது நிறைவேற்றாரு. எப்படி நிறைவேற்றாரு? இஸ்ரவேல் மகிமைப்படுத்தப்பட்ட பிறகுதான் புறையினத்தாருக்கு ஆசீர்வாதங்கள் போக வேண்டும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க போங்க, புறப்பட்டு போங்க, எல்லா தேசங்களையும் நீங்க போய் பிளஸ் பண்ணுங்க. அதான் கிரேட் கமிஷனோட அர்த்தம் என்னது? நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு தேசத்திலேயா போய் 10 ஆத்துமாவை சம்பாதிங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க சொன்னது, அவருடைய ஒரிஜினல் மீனிங் என்னன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் தேசங்களை என்ன செய்யுங்க? சொந்தமாக்குங்கள், தேசங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். யாருக்கு? இஸ்ரவேலுக்கு. எந்த இஸ்ரவேலுக்கு? மேசியாவில ரீடிஃபைன் ஆன அந்த இஸ்ரவேலுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அதான் ரீடிஃபைனேஷன் ஆஃப் த லேண்ட். இன்னும் நம்ம வந்து அப்படின்னா இஸ்ரவேலுக்கு நான் தேசத்தை கொடுப்பேன் அல்லது நான் வந்து லேண்ட கொடுப்பேன், திரும்ப வந்து ரெஸ்டோர் பண்ணுவேன்னு சொன்னதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அது இயேசுவிலே நிறைவேறி விட்டது. அப்படியான நிறைவேறி விட்டதுன்னு சொல்லி அவங்க நம்பினதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நவ் இந்த ஹோலி லேண்டுன்னு ஒண்ணு கிடையாது. எருசலேமோ அல்லது இஸ்ரேலோ தான் ஹோலி லேண்டுன்னு கிடையாது. தேவனை பொறுத்த வரைக்கும் அல்லது அப்போஸ்தலர்களை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ட் வந்ததுனால நியூ கிரியேஷன், புதிய படைப்பால் இந்த உலகம் முழுசையும்
அவர் வந்து புதிதாக்க விரும்புகிறார். அதுக்காக தான் அவருடைய ஆலயமாகிய அவருடைய புதிய படைப்புகளாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிற புதிய படைப்பாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்கங்கே வச்சிருக்கிறாரு. சரி, அப்படின்னா இவங்க அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சொல்லிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஆஹ், வசனங்களை பார்க்க போது பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட தெளிவாக புரியும். இப்போ அப்படின்னா the new creation has arrived, பட் அது என்ன ஆகல அப்படின்னு சொன்னா it has not been completed. அது நிறைவடையவில்லை. So yet to be fulfilled or completed. ஏன் அது yet to be completed அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அப்ப அந்த yet to be completed வரும் பொழுது அந்த முழு உலகமும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, புதிய வானமும் புதிய பூமியும் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த புதிய படைப்பு அது ரெண்டும் ஒன்றாக இணைந்திருக்கும். சோ அது எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து போதித்தபடியும் அப்போஸ்தலர்கள் சொன்னபடியும் அது ஜீசஸோட என்னது செகண்ட் கம்மிங்ல நடக்கும். ஓகே. இப்போ நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த எஸ்கட்டாலஜிக்கல் டைம்லைன் டைம்லைன் ஆஃப் ஈவெண்ட்ஸ், டைம்லைன் வரிசையா ஈவெண்ட்ஸ வரிசைப்படுத்துகிற, ஒரு குரானாலஜிக்கலா வரிசைப்படுத்துகிற ஒரு ஈவெண்ட்ஸ வருஷப்படுத்துகிறது ஏன் இத வந்து ஒண்ணு இது வந்து நாட் பிப்ளிக்கல், வேதத்தின்படியானது கிடையாது. ஏன்னா ஏன் வேதத்தின்படியானது கிடையாதுன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா அப்போஸ்தலர்களோ பவுலோ அப்படி ஒரு வரிசைப்படுத்துதலை அவங்க என்ன செய்யல, கொண்டு வரவே இல்லை. நீங்க எங்க வேணாலும் எடுத்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு டைம் லைன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அவங்க வந்து எங்கேயுமே பைபிள்ல சொல்லவே இல்லை. பட் அது பிப்ளிக்கல் இல்லைன்னு சொல்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இட் இஸ் ஆல்சோ என்னது அப்படின்னா, இது வந்து மக்களை என்ன பண்றதுக்குதான், ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றதுக்கு, ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட், இல்லாட்டா ஒரு விதமான ஒரு த்ரில்லிங்க கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு விதத்துல சொன்ன போனா இது வந்து சபைய அல்லது கிறிஸ்தவர்களை பாரலைஸ் பண்ணிச்சே ஒழிய, இது செயல்படாமல் செய்ததை ஒழிய இதனால வேற எந்த பிரயோஜனமும் என்ன செய்யாது, உண்டாகாது. இதை நான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். ஒருவேளை இதை குறித்து நம்ம பேசுறது, அதான் நான் சொல்ல வந்தேன், இதை குறித்து நம்ம அதிகமா பேசுறது அவசியமற்ற ஒன்று. ஏன்னா பைபிள்ல இல்ல. பைபிள்ல என்ன இருக்குது, அல்லது அப்போஸ்தலர் என்ன நம்பினாங்க, end has come, new age has begun, but yet to be completed. அது கம்ப்ளீட் ஆகும் பொழுது பவுலுடைய வார்த்தைகள்ல சொல்ல போனா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துல சொல்லி இருக்கிற மாதிரி பவுலோட வேர்ட்ஸ்ல நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதே நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரோமர் எழுதுன அதே பவுலுடைய வார்த்தைகள்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 15 அதிகாரம், அது அடிக்கடி சொன்னதுதான் பல இடங்கள்ல, பட் இருந்தாலும் இங்கேயும் நம்ம அதை வசனத்தை கொஞ்சமாவது ரிலேட் பண்ணி சொல்றது நல்லா இருக்கும். 24ஆம் வசனம். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். ஓகே, தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். சோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலம், அதனால நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த நான் சொல்லிடுறேன். இட் இஸ் நாட் தட் நம்ம வந்து என்ன பவுலுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் இஸ் நாட் த டைம் என்னது இஸ்ரேலுக்கு என்ன நடக்குது, அப்புறம் சர்ச் ராப்சர் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டிய காலம் கிடையாது.
இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நியூ கிரியேஷன் கூட நம்மள கடவுள் கொண்டு வந்திருக்கிறாரு. சோ நம்ம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ இதுலதான் சர்ச் வந்து நிறைய நேரம் ஃபெயில் ஆயிட்டு இருக்கு, ஃபெயில் ஆகி கொண்டு இருக்கிறது. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த என்னது, அது தேவனுடைய ராஜ்யம் எடுத்தாலும் சரி அல்லது நியூ கிரியேஷன்னாலும் சரி, அதையும் தாண்டி ஆண்டவர் கிறிஸ்தவத்தின் மூலமாகவும் சபையின் மூலமாகவும் பல மகிமையான காரியங்களை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அது ஒரு பக்கம். அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒருவேளை ஒரு பக்கம் சபையில ஒரு சில காரியங்கள் ஒரு ஆண்டவர் வந்து அதெல்லாம் பார்த்து ஒண்ணுமே செய்யாம இருக்கல, அதையும் தாண்டி அவருடைய பிள்ளைகள் மூலமாய் காரியங்களை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறாரு. சோ நம்ம இந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம மறந்து போக கூடாது. சோ அப்படின்னா பவுலோட அண்டர்ஸ்டாண்டிங் படி நம்ம எதுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம்? நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஒரு 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 நாள், அல்லது வி டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி ஹவ் இட் வில் ஹேப்பன், பட் என்ன அப்படின்னு சொன்னா, ஏசு கிறிஸ்து he will appear. அததான் நம்ம கம்மிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பட் ஆக்சுவலா he will appear as he is. அவர் இருக்கிறபடி நம்ம அவர் என்ன பண்ணுவோம், தரிசிப்போம். when that implementation of the new creation will also be completed, and அதுக்கு பிறகு என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர், அதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு ரொம்ப டீட்டெயிலா சொல்லப்படவில்லை. பட் there are big என்னது பெரிய பெரிய பிளான்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் awaiting for us. யாருக்கு? இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த நியூ கிரியேஷன் ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆனவங்களுக்கு. சரி, இப்படி நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் பவுல் எங்க சொல்றாருன்னு இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வரும். இதெல்லாம் ஜெபசிங் தானே சொல்லிட்டு இருக்காப்ல, பவுல் எங்க இதெல்லாம் சொன்னாரு, எடுத்து வசனத்தை காமிங்க அப்படின்னு தான் அடுத்தது உங்க மைண்ட்ல வரும். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அதனால நம்ம இந்த இந்த விஷயத்த நீங்க வந்து இந்த பவுலோட ரைட்டிங்ஸ்லயும் சரி, சீஷருடைய ரைட்டிங்ஸ்லயும் சரி, எல்லாத்துலயும் சரி நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வேர்டு அடிக்கடி நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, நவ் நாட் இட். இப்படிதான் நம்ம வாழணும். எப்படி வாழணும் அப்படின்னா, புது 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 படைப்பு, இட் இஸ் ஹியர் நவ். ஆனா வெளியில பார்த்தா அப்படி தெரியலையே. ஆதி அப்போஸ்தலர்களும் ஆதி கிறிஸ்தவர்களும் அப்படிதான் வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்க? தே பிலீவ் தட் இயேசு ராஜா ஆயிட்டாருன்னு. ஆனா வெளியே பார்த்தா சீசர் தான் ராஜா. அவங்க முழுமுச்சா நம்புனாங்க. என்ன நம்புனாங்க? அந்த புதிய படைப்பு ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்லி. ஸோ தே ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். அந்த புதிய படைப்பு எப்படி இருக்கும்? அது அன்பு நிறைந்ததா இருக்கும், அது சமாதானம் நிறைந்ததா இருக்கும், அது சர்வீஸ் நிறைந்ததா இருக்கும். ஸோ தே ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் தட். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா சீசரை காணல. வேடிக்கையா சொன்னாங்க, அது சரின்னு நான் சொல்ல வரல, பட் இருந்தாலும் அந்த ஒருத்தர் ரீசெண்டா ஒரு ஜேர்னலிஸ்ட் அவரு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பேதுருவ வந்து பீட்டரையும் சரி அப்பாஸ்லர்லயும் சரி அந்த ஆஹ், ரோம்ல இருக்கிற ரோம்ல இருக்கிற அந்த ஆஹ், அந்த ஹில்லோட பேர் மறந்து போச்சு. சீசர் அங்கதான் உயர்த்தப்பட்டு அரண்மனையில உட்கார்ந்து இருப்பாரு. அந்த ஹில், அந்த குன்று. இன்னைக்கு அதே இடத்துல மேபி நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம் ப்ரொட்டஸ்டன்ஸ், பட் இருந்தாலும் பீட்டரோட சக்சஸர்னு சொல்லக்கூடிய யார் உட்கார்ந்துருக்கா அப்படின்னா அந்த போப் உட்கார்ந்துருக்காரு. மேபி தோவி இதை வந்து லிட்டரலா நம்ம எடுக்காட்டாலும், சி தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது என்று உழைத்த அந்த கிறிஸ்தவர்களுடைய விளைவினால சீசரை இப்ப காணல, சீசருடைய சக்சஸரை காணல. ஆனா பீட்டரோட தாங்கின சென்ட் பீட்டர்ஸ் கதீட்ரல், சென்ட் பீட்டர்ஸ் எல்லாம் அங்க நிக்குது. யாரு இந்த சென்ட் பீட்டர்லாம்? அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? நவ் நாட் எட். இன்னைக்குள்ள கிறிஸ்தவங்க எப்படி வாழ்றாங்க? நாட் நவ். என்ன கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? இன்னைக்குள்ள கிறிஸ்தவங்கள்ட்ட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்டீங்கன்னா, ஏதாவது நல்லது நடக்குமா பிரதர், ஏதாவது நல்லது நடக்குமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டா, நான் இல்ல பிரதர், நாட் நவ். இப்ப ஒரே நல்லது கிறிஸ்தவங்களுக்கு நடக்கிறது என்னது மட்டும்தான்? ராப்சர் மட்டும்தான். வேற எந்த நல்லதும் நடக்காது இன்னைக்குள்ள கிறிஸ்தவங்களை பொறுத்த வரைக்கும். பட் அவங்களுக்கு நவ் நாட் இட்.
சரி, இதெல்லாம் எதுக்கு சொன்னீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வாசிச்சு முடிச்சிருவோம். ரோமர் பதி அந்த வசனத்துக்கு வருவோம். பவுல் இப்ப எப்படி விளக்கம் சொல்றாரு, இவ்வளவு நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அந்த விளக்கத்துக்கு வந்தீங்கன்னா இட் வில் பி நீங்க இவ்வளவு நேரம் ஒழுங்கா கவனிச்சு புரிஞ்சிருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரோமர் 11ஆம் அதிகாரம் ஆஹ் அதே பகுதிக்கு என்ன, நம்ம இப்ப ஏசாயால சொன்னதை பார்த்துட்டோம். ஏசாயால உள்ள 27ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கல. அஹ் ஏன்னா இப்ப நேரம் இல்ல. ஆண்டர்ஸ்தமானா அதை அடுத்த வாரம் நம்ம பார்க்க முயற்சி பண்ணுவோம். அண்ட் சோ எதுல இருந்து வாசிப்போம் அப்படின்னு சொன்னா 25ஆம் வருஷத்துல இருந்து. நான் இதை மட்டும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கூட எடுத்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன், ஏன்னா இல்லாட்டா இதை பாதியில விட்டது மாதிரி இருக்கும். 25ஆம் வருஷத்துல இருந்தே நானே வாசிச்சு நான் உங்களுக்கு அதை சொல்லிடுறேன். பவுல் இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ரகசியத்தை நீங்கள் அறியாமல் இருக்க எனக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். ஆஹ் நல்லா கவனிச்சுக்கோங்க, பவுலுடைய மைண்ட்ல என்ன பிக்சர் இருக்குது. நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன பிக்சர் ஏசாயா அதிகா 58, 59, 60, 61, 62 அதிகாரங்கள்லாம் அவருடைய மைண்ட்ல இருக்குது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இந்த ரகசியத்தை நீங்க அறியாமல் இருக்க எனக்கு அஹ், மனதில்லை. அது என்னன்னா, புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரிலே ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். ஏன்னா இப்ப அவர் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு, புறையினத்தார் சொல்றாங்க இஸ்ரவேலுக்கு. நான் சொல்லிட்டேன் அன்னைக்கு, மார்சியோனிசத்தோட ஆரம்ப நிலை. இஸ்ரேலுக்கு என்ன கிடையாது, இனிமே இஸ்ரவேலுக்கு கடவுளின் திட்டத்துல பங்கே கிடையாது அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு, ஒரு பக்கம் யூதர்கள் இஸ்ரவேலர சரி யூதர்கள் வந்து புறையினத்தார உள்ள வரக்கூடாதுன்ற மனநிலையில இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் புறையினத்தார், ரோம்ல உள்ள ஒரு குரூப் புறையினத்தார் இந்த புதிதாக அங்கங்கே இருந்து வந்த யூதர்களை என்ன சொல்றாங்க, நீங்க சர்ச்சில் திரும்ப எல்லாம் வர முடியாது, யூ டோன்ட் ஹாவ் என்னது ஆன்டி செமிட்டிசம். இது ரொம்ப டேஞ்சரஸ், நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன், பட் நேரம் பத்தல. ஆன்டி செமிட்டிசமும் ரொம்ப டேஞ்சரஸ். அதுக்கு இன்னொரு விதத்துல சொல்ல போனா, இதுக்காக இஸ்ரேலுக்கு எதிரான கொள்கையுடையவர்களா இல்ல யூதர்களுக்கு எதிரான கொள்கையுடையவர்களா நம்ம மாறணும்னு அவசியம் கிடையாது. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் இந்த சென்ஸ், தேவனால அன்னைக்கு ஒரு நாள் சோசன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனுடைய திட்டம் அவர்கள் மூலமா என்ன பண்ணுச்சு, நடந்து வந்துச்சு. அதான் பவுல் அதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, நீ வெட்டப்பட்டு சரி அவங்க வெட்டப்பட்டு நீ அவங்கள வந்து என்ன பண்ணிருக்கிற, நாட்டப்பட்டிருக்கிறா, ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாய். நாட்டப்படப்படல, ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாய். சீக்கிரத்துல அப்படி இருக்கும் பொழுது அவங்களும் ஒட்ட வைக்கப்படுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா அது அவங்களுடைய ஒரிஜினல் ஆலிவ் ட்ரீ அப்படின்னு சொல்லி அவர் அந்த எடுத்துக்காட்ட அங்க அதுக்கு முன்னாடி அவர் தான் சொல்லிட்டு வருவாரு. இப்போ இந்த வசனத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை மட்டும் நான் விளக்கி முடிச்சிடுறேன். ஆஹ் அதனால ஒரு விஷயத்த ரகசியத்தை நான் உங்களுக்கு அறியணும்னு விரும்புறேன். என்ன ரகசியம் அப்படின்னு சொன்னா, புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். கொஸ்டின் அவங்களுக்கு என்ன கொஸ்டின் தெரியுமா, எல்லாத்தையும் கையில வச்சிருந்த நாம இவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதெல்லாம் கையில வச்சிருக்கிற யூதர்கள், இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் ஸ்கிரிப்சர்ஸ் உரையினத்தார் கூட்டம் கூட்டமா வர்றாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, அப்போஸ் நடவடிக்கைகளை நல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அது இந்த ஸ்டோரி தான் பவுல் சொல்ற, இந்த ஸ்டோரி தான் அங்கே இருக்கும். போற இடத்துல எல்லாம் ஜெபாலயத்துக்குள்ள போவாங்க, ஸ்கிரிப்சர்ஸ் எடுத்து பேசுவாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, துரத்துவாங்க, அடிப்பாங்க. ஆனா நாங்க புறவினத்தார்ட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புறட்டு போவாங்க. அங்க கூட்டம் கூட்டமா அவங்க என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. இது ஏன், எப்படி, ஏதுக்கு இப்படி நடக்குது? கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளுடைய ஸ்கிரிப்சர்ஸ கையில வச்சிருக்கிற மக்கள் இப்படி இருக்கிறாங்க. ஒண்ணுமே அதுக்கு புறம்பா இருந்தவங்க, அதுக்கு தகுதியே இல்லாதவங்க கூட்டம் கூட்டமா வர்றாங்க. பவுலதான் சொல்றாரு, அவங்க இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. எதுக்காக தெரியுமா, புற இனத்தாருக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப இதை எக்ஸாஜரேட் பண்றோம். ஆக்சுவலா இது புற ஜாதியோட நிறைவு உண்டாயிருக்கும் வரைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றாங்க. பட் ஆக்சுவலா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இஸ்ரவேலர்கள் ரிஜெக்ட் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை வந்து இஸ்ரவேலர் வந்து ரிஜெக்ட் பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா, நிச்சயமா சொல்றேன், புறையினத்தாருக்கு சுவிசேஷத்தை கொண்டு போவது ரொம்ப கடினமா இருந்திருக்கும். ஏன் கடினமா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஹியூமன் நேச்சர் இல்லையா. என்னைய வந்து
ஒரு இடத்துல அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நான் அங்கதான் செட்டில் ஆக பார்ப்பேன். பேதுரு அங்கதான் செட்டில் ஆக பார்த்தாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எருசலேமிலே மிகுந்த உபத்திரம் உண்டாயிட்டு அப்போஸ்தலர்கள் தவிர எல்லாரும் என்ன பண்ணப்பட்டாங்க? சிதறடிக்கப்பட்டார்கள். தேர் காஸ்பல் ஸ்ப்ரெட். ஆண்டோடைய திட்டம் அங்கதான் நிறைவேறுது. எதனால? எருசலேம்ல யூதர்கள் கடினமானதுனால. அங்கங்கே சிதறி இருந்த யூதர்களும் கடினமான ஆனதுனால. அதனால பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கடினமான மனசு இருக்குது உண்மைதான். ஆனால் அடுத்த வசனத்தை பாருங்க. கடினமான மனசு இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். சோ இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எல்லா காட்ஸ் பீப்புளும் சேவ்டு வில் பி சேவ்டு. இதுக்கு இங்க வந்து இந்த இஸ்ரவேல் அப்படின்றதுக்கு வந்து என்ன அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொன்னா நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். எத்னிக் ஜூஸ் இங்க சொல்லப்படல. இங்க எத்னிக் ஜூஸா சொல்லப்படல. இங்க எந்த ஜூஸ் சொல்லி இருக்குது? எந்த இஸ்ரவேல சொல்லி இருக்குது? அததான் ஏற்கனவே 9ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்த்துட்டோம். இஸ்ரவேலர் எல்லாரும் யார் இல்ல? இஸ்ரவேலர் அல்லவே. ஆபிரகாம் சந்ததியார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. கடவுளுடைய பீப்புள், காட்ஸ் பீப்புள்ன்றது கடவுளுடைய பீப்புள் என்று சொல்லப்படுகிற இந்த கூட்டத்தை கொண்டுதான் கடவுள் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். அதுல என்ன நினைக்க கூடாது அப்படின்னா ஒன்லி ஜென்டைல்ஸ்னு நினைக்க கூடாது, ஒன்லி ஜூஸ்னு நினைக்க கூடாது. ஒன்லி ஜென்டைல்ஸ்னு நினைக்க கூடாது, ஒன்லி ஜூஸ்னு என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. போத் தே டுகெதர் காம்ப்ரைஸ். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் யாரா மாறுறாங்க அப்படின்னா இஸ்ரேலா மாறுறாங்க. ஏன்னா இப்ப அந்த ஐஎஸ்ஐனுடைய பின்னணி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிழக்கிலும் மேற்கிலும் எல்லா இடத்துல இருந்தும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? கடவுளுடைய மகிமை காண்பார்கள். அதுதான் நடந்துட்டு இருக்குது. தட் இஸ் வாட் இஸ். அதுக்குதான் எஸ்ஐ அந்த வசனத்தை அவர் சொல்றாரு. மீட்கிறவர் வரும்பொழுது இது நடக்கும் அப்படின்றதுக்காக தான் அவர் இத சொல்றாரு. சொல்லிட்டு ஒரே ஒரு அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா அதுக்கு இடையில உள்ளது நீங்க வாசிக்கோங்க, இப்ப நேரம் இல்ல. 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் அதை மட்டும் நான் வாசிச்சு முடிச்சிருவோம். ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது இரக்கம் பெற்றது போல. தமிழ்ல 31ஆம் வசனம். அவர்கள் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும், தமிழ்ல ஒரு சின்ன தவறு அதுல இருக்குது. பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினால இரக்கம் பெறுவார்கள். அப்படி இல்ல. என்ஐவில, இங்கிலீஷ் என்ஐவிலையும் சரி, நான் ஓரளவு எல்லா வெர்ஷன்ஸே கம்பேர் பண்ணி பார்த்தேன். தெளிவா போட்டிருக்கு. சில மேனுஸ்கிரிப்ட்ஸ் தவிர பெரும்பாலான அந்த மூல பிரதிகள்ல என்ன வேர்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா so that 31ஆம் வசனத்துல 31st verse ரோமர் 11:31 so that they too may now receive mercy. எப்ப receive mercy? now receive mercy. so பவுல் வந்து என்னைக்கோ ஒரு நாள் அவங்களுக்கு இறக்கம் கிடைக்கும், அன்னைக்கு அவங்க வருவாங்க அப்படின்றது இல்ல பவுலோட மைண்ட்ல. திஸ் இஸ் த டைம். யாருக்கு? யூதர்களுக்கு காலம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. கடவுள் யூதர்களுடைய மனதை கடினப்படுத்தி, சரி புறநத்தாருக்கு காலம் இது இல்லைன்னு சொல்ல முடியாது. யூதர்களுடைய இதயத்தை கடினப்படுத்தி புறநத்தார கொண்டு வராரு. அகைன் இப்போ யூதர்களுக்கும் இப்பவே மர்சி கிடைக்கும். இதான் நான் சொன்ன நவ் நாட் எட். இததான் அவங்க வந்து அறிந்து கொண்ட அல்லது அவங்க புரிந்து கொண்ட எஸ்கட்டாலஜி. ஸோ போத் ஆஃப் தம், ரெண்டு பேருக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ரெண்டு கூட்டத்தாருக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இதுல பங்கு இருக்குது. அதனாலதான் அதை முடிக்கும் போது அவர் எப்படி முடிப்பார் அப்படின்னு சொன்னா 32ஆம் வசனத்துல எல்லார் மேலும் இரக்கமா இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். மீதிய அடுத்த வாரம் பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க படிக்க நீங்கள் தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்து மிகுந்த பிரயாசப்பட்டு எழுதி எங்கள் கைகளில் கொடுத்திருக்கிற உடைய வேத வசனங்களை நாங்கள் சரியாய் புரிந்து இந்த காலத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாய் நாங்கள் புரிந்து அவை செயல்படுத்த கிருபைகளை எங்களுக்கு தாரும். கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் அநேகம் இருக்கிறது ஆண்டவரே. அவளை கற்றுக்கொள்ளவும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாய் நாங்கள் மாறவும் எல்லா கிருபைகளையும் தந்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா.